இப்போ எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெளியே தான் கிளம்பியிருக்கோம் கடைக்கு. பாப்பாவுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து சரி ராதே வேஷம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காஸ்டியூம் தான் வாங்க போகிறோம். தம்பி நானும் கிளம்பிட்டோம். ஹர்ஷித்தே ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. காலையில் சாப்பிடலை, அதான் ஜூஸ் குடிக்க வந்திருக்கோம். கடையில் ஜூஸ் வாங்க போயிருக்காங்க. பாப்பாவை போய் ஸ்கூலில் கூப்பிட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு அப்படியே கடைக்கு போகிறோம். ஜூஸ் வந்துருச்சு. என்ன ஜூஸ் குடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முலாம்பழம் ஜூஸ் குடிக்கிறேன். இந்த போய் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க, வராங்க. நாங்கள் ஜூஸ் குடிச்சு முடிச்சிட்டோம். அப்புறம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவை வந்து ஸ்கூலில் கூப்பிட வந்திருக்கோம். இதுதான் பாப்பா ஸ்கூலு. இதுதான் பாப்பாவோட ஸ்கூலு. இன்னும் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் விடலை, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. தம்பி வந்து அதை பார்த்தாலே ஹாப்பி ஆயிடுவேன். அந்த எல்லோ கலர், க்ரீன் கலர், பிங்க் கலரில் ஒரு கொடிமணி பறக்குதுல, அதை பார்த்தாலே இந்த இப்படி கத்துவேன். என்னதுயா, என்னது இது? எப்போ பார்த்தாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கானா? அது என்னமோ அவனுக்கு என்ன தெரியுதுன்னு தெரில, பார்த்தாலே சிரிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டே இருப்பியான். என்னது அது? என்னது? என்னது இது? எங்க காணோத? காணோம். வந்துருச்சு. வரும்போதே ஏதாவது சேட்டை பண்ணிட்டு தான் வரும். எனக்கு எதுக்கு? முடி இல்லையா? அம்மாவுக்கு முடி இருக்குல்ல. ஓ, உடம்பு முடியலன்றியா? நான் அம்மா மண்டையில் உள்ள முடியல நினைச்சேன். என்ன மாத்திரை பாப்பா? என்ன மாத்திரை? யாருக்கு? பாப்பாக்கா? உனக்கு தான் பாப்பா கொடுத்துருக்காங்க. அப்புறம் எனக்கு எதுக்கு கொடுக்குற முடியலன்னு? ஏய் பாப்பா இங்க பாரு, இங்க பாரு. என்னைய இன்னைக்கு கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா இல்லையா? ஏன் சாப்பிட்டியா சாப்பிடலையா? உண்மையா சொல்லு. பாப்பா இன்னைக்கு ஸ்கூல்ல போட்டோ எடுத்தாங்களா? ஐடிங் கார்டுக்கு எடுத்தாங்களா இல்லையா? எடுத்தாங்க. பாப்பா அம்மா வந்து காது வலிக்குது அம்மாவுக்கு, அதனால ஆஸ்பத்திரி போயிட்டு ஊசி போட்டு அம்மா வருவே. நீ அவ்வாட்ட போய் சாப்பிட்டுக்கு இருக்கணும், தூங்கணும், சாப்பிட்டு தூங்கணும். வேணாம்னா இப்போ வீட்டுக்கு விடு வண்டியை. எங்கேயும் போவேன் நான், யாரும் எங்கேயும் போவேன். ஆஸ்பத்திரினாலாம் போகல, காது வலி சரியாயிடுச்சு. போ, ஒன்று அங்கே போ, இல்லாட்டி நம்ம வீட்டுக்கு போவோம். எங்கே போவோம்? ஆஸ்பத்திரியில் கூட்டமாக இருக்கும், வெக்கையாக இருக்கும். அங்கே வீட்டில் போ, வீட்டில் போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு படு, அதுக்குள்ளேயும் முடிஞ்சிடும். நாங்கள் வந்து கூப்பிட்டுக்குறோம். என்ன இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம். இந்த பிள்ளை எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு போகலான்னா எங்கேயோ போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு வீட்டை பக்கம் போக மாட்டேங்குது. அங்கே வந்து ரொம்ப சேட்டை பண்ணி ஏன்டா கடைக்கு போகணுன்னு இருக்கோம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணுங்க. அங்கே நான் டவுனுக்குள்ளே டிராஃபிக்காக இருக்கும்னு மதுரை ஜங்ஷன் வந்திருக்கோம். இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி அங்கே போய் இறங்கிட்டு கடைக்குள்ளே போகும்.
இங்கே எப்படி இருக்கு? இங்கே சார் ஆனால் அது கீழே உள்ளது எரிக்குது. ஏய் நல்ல கலராக இருக்குது, எரிக்குது. கிஸ்கிந்தால வந்து பாப்பாவுக்கு வந்து பட்டு பாவாடை வாங்கிட்டோம். அடுத்து வந்து தம்பிக்கு வந்து கிருஷ்ண வேஷம் போடுறதுக்கு வந்து இந்த மொத்த கடை சொல்லுவாங்களா அந்த சைடு போய் தம்பிக்கு வாங்க போகிறோம். கீழே பார்த்து போட்டு இங்கே பாப்பா அழகா இருக்குல்ல. பாப்பு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகாத முன்னாடி கரும்பு ஜூஸ். இனி எல்லாமே வாங்கியாச்சு. இனி நீங்கள் கிருஷ்ணன் வேஷமும் பாப்பாக்கு ராதை வேஷமும் போட்ட பின்னாடி எப்படி இருக்குன்னு வீடியோ போடுறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணும். ஓகே பாய்.